எடப்பாடி பழனிசாமி. இவர் ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படின்னு சொல்கிறவங்கள விட இவர் ஒரு தந்திரமான அரசியல்வாதி அப்படின்ட்டு சொல்கிறவங்க தான் அதிகம். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எடுக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு பின்னாடியும் அவர் பின்வாங்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமும் இருக்கும். அது அவருடைய வளர்ச்சிக்கு பெரிய உந்துதலாகவும் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டே வரோம். அதாவது 2017 பார்த்தீங்கன்னா இவர் எந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரியாது. ஆனால் கடைசியாக அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆனார். இதுக்கு பின்னாடி அவருடைய மாஸ்டர் மைண்ட் இருக்குது. அதேமாரி தான் இப்போ இந்த ஆட்சியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கும்போது எல்லா போராட்டங்களையும் பார்த்தோன்னா போய் முன்னே நின்று என்ன இஷ்யூவோ எடுத்து பேசி அப்படியே மீடியாவில் ஒரு பெரிய ஃபோக்கஸாக எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் இப்போ லைக்லி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்திங்கன்னா எந்த ஒரு போராட்டமோ எதுவுமோ பெருசிய லெவலில் எடுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அறிக்கையோடு நிறுத்திடு, அறிக்கை விட்டுடு அப்படின்ற லெவல்லே இருப்பார். அதுக்கு என்னடா காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் யோசிச்சுப்பீங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இதுதான் விஷயமா இருக்குது. சரி, நம்ம எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து எதிர்கட்சி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போராட்டம் நடந்தாலும் போய் அங்கே முன்னாடி நிற்பார். ஒருவேளை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்களா, அங்கே போய் முன்னாடி நின்று திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படும்னு. இதே போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணால் அங்கே போய் உங்களால் நாங்கள் துணை நிற்கிறோம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய குறைகள் அனைத்தையும் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பஸ் டிரைவர், டீச்சர், நர்ஸு, அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராட்டம் பண்ண இடத்துல எல்லா இடத்துலையும் போய் நின்று மக்களுக்காக குரல் கொடுத்தாரு. அதுவே அவருக்கு பேக் ஃபயராகவும் ஆகிப்போச்சு. அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியர்களுக்கு எடுத்துன்னு வர முடியல. ஏன்னா அந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்தினா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி வேணும். அதனால் அவர் கொடுத்த வாக்குறுதியில் ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதாவது பஞ்சப்படி, அதுக்கப்புறம் பிஎஃப் பணம், அப்புறம் இன்னும் ஒரு சில ஓய்வூதிய பலன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பல வருடங்களாகவே கொடுக்கப்படாமல் இருக்குது. அது இப்போ இந்த நேரத்தில் ஒரே நேரத்தில் கொடுக்கணும். அது ஏகப்பட்ட நிதி தேவை. அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட நிதி இல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் தற்காலிக அரசு ஊழியர்களை நிரந்தர அரசு ஊழியர்களாக மாற்ற போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் அதை பண்ணனாலும் உங்களுக்கு வந்து நிதி அதிகமாக தேவைப்படும். இப்போ ஒரு 10,000 15,000 கொடுத்துட்டு இருப்பீங்க. அவங்கள நிரந்தர ஊழியராக ஆகிட்டிங்கன்னா 25,000 24,000 அப்படின்னு கொடுக்கணும். இதுமாரி மாஸ் அமௌண்ட் ஆஃப் பணம் தேவைப்படுது. ஆனால் இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக்லி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்பவும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களாகட்டும், போக்குவரத்து ஊழியர்களாகட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்ணும்போது இவர் என்ன பண்ணுறாரு, அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் சொல்கிறாரு. கண்டி எந்த ஒரு இடத்துலையுமே 2026 அதிமுக ஆட்சி அமைத்தால் நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்படின்ட்டு சொல்ல மாட்டேறாரு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 2026 அவர் ஆட்சி அமைஞ்சிட்டா நான் அன்றைக்கி என்ன சொன்னேன், அரசு உரிய பரிசோதனை செய்ய வேண்டும் தான் சொன்னேன். எந்த இடத்துலையும் நான் வந்து இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றி வைக்கப்படும் அப்படின்ட்டு நான் எங்கேயுமே சொல்லலை அப்படின்ட்டு அவர் சொல்லி ஈஸியாக கடந்து போயிடுவார். அவர் மேலே எந்த விதமான சார்ஜஸும் உங்களால் வைக்கவும் முடியாது. அவர் எப்படி கொஞ்சம் சொன்ன ஒரு வித்தியாசமாக யோசிக்கிறார், ஒரு நரி தந்திரம்ன்ட்டே சொல்லலாம். உரிய பரிசீலனை செய்ய வேண்டும்னு இப்போ சொல்லுவார், அறிக்கையெல்லாம் கொடுப்பாரு. ஆனால் நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு சொல்ல மாட்டார். ஆனால் லைக்லி இங்கே பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார், எதிர்கட்சி தலைவர் நான் ஆட்சிக்கு வந்தால் செய்வேன், நான் ஆட்சிக்கு வந்து செய்வேன், நான் ஆட்சிக்கு வந்தால் செய்வேன். இது எல்லாத்தையும் செய்யணும்னா எந்த ஒரு அரசாங்கமே முடியாது. இது ஒரு உண்மையான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்யணும்னா ஏகப்பட்ட நிதி வேணும். அதெல்லாம் வந்து செய்யவே முடியாது. அவருக்கு தெரிஞ்சா இல்லையான்னு தெரியல, எப்படி அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்களை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. ஏன்னா அவர் மூளையில் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா 10 நாளில் ஆட்சிக்கு வந்துருந்தாங்க. இல்லை, அவர் 4 வருஷத்தையும் கம்ப்ளீட் பண்ணார். 2 தலைமையாக இருந்தது ஏடிஎம்கேல, ஒரே தலைமையாக மாறினார். இப்போ அமைதியாக இருக்கார். எலெக்ஷனுடைய லாஸ்ட் 6 மாதத்தில் வீறு கொண்டு எழுந்து அந்த 6 மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமே எதிராக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுவார். அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. லாஸ்ட் 6 மாதத்தில் அவருடைய செயல்பாடுகள் அப்படி விதமாக இருக்கும். அதை நீங்களே பார்ப்பீங்க.